அனைவருக்கும் வணக்கம். கிரானி வடிவுக்க சினிமாவுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஃபண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸாக சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப சேலஞ்சிங்கான ரோலில் நடிச்சிருக்காங்க. ஹாரர் அப்படின்றதுல வந்து என்ன சொல்கிறது, நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக வச்சுருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட இயக்குனர் விஜய் வந்து எங்களுக்கு, விஜயகுமார் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு எங்களுக்கு. நாங்கள் அவர் பல வருஷங்களாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கார், பல துறையில் இருந்திருக்காரு. இன்றைக்கி ஒரு இயக்குனராக வந்து ரொம்ப சூப்பராக இந்த படத்தை கொடுத்துருக்காரு. அண்டு கன்ஃபார்மாக சொல்கிறேன், இந்த படங்கள் வந்து குட்டி பசங்களுக்கு, சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு கிரிப்பிங்காக கொண்டு போயிருக்காரு. ரொம்ப நல்ல ட்விஸ்ட்லாம் இருக்குது. கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் ஐ ஹோப் திஸ் மூவி நீங்களான கொண்டு போய் இதை சேர்க்க வேண்டியிருக்கும். ஸோ I'm wishing the entire team all the very best for a successful hit for Granny. Thank you. வணக்கம். சாரி, ஓகே, ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சீட்டில் உட்கார முடியாத மாதிரி இருந்தது. பட் எல்லாத்துக்கும் மேலே கிரானின்னு வச்சுருக்கிற டைட்டிலுக்கு வந்து ஏற்ற மாதிரி வடிவம்மா சூப்பராக பண்ணிருக்காங்க. கேட்டுகிட்டே இருந்தேன். ஒரு 4-5 hours வந்து அந்த மேக்கப் ப்ராஸ்தட்டிக் எல்லாம் பண்ணுறதுல வந்து ரொம்ப டைம் எடுத்தாங்க. பட் ஒரு 108 வயசு கிழவி வந்து இந்த படத்தை வந்து எங்கேயோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ், டீம் ஆசமாக பண்ணிருக்கு. ஐ திங்க் அந்த ஹார்ட் ஒர்க் வந்து அந்த படத்தில் தெரியுது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம். அண்ட் ஐ திங்க் இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அம்மாவுக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் அம்மா. தேங்க்யூ. ரியலி தமிழில் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஸ்கேரியஸ்ட் மூவி ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள் எல்லாருமே. அதாவது ஹாரர்லேயே அவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஜானர் டச் பண்ணியிருக்காங்க. இதோட அந்த கதை வந்து யாருமே இமேஜின் பண்ண முடியாத ஒரு கதைக்களம் சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து தேட்டரில் பார்க்கணும். ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் அமேசிங், ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹீரோ பர்டிகுலர்லி வடிவா அம்மா எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் இஸ் எக்ஸலண்ட். எனக்கு டைரக்டர் விஜய் வந்து ஒரு பாஸ்ட் 15 இயர்ஸாக எனக்கு தெரியும். சச் எ டேலண்டட் பர்சன் அண்ட் வெரி வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். அவருடைய ஒரு பெரிய முயற்சி இது. நீங்கள் கண்டிப்பாக வந்து தேட்டரில் இதை பார்த்து என்கரேஜ் பண்ணணும். உண்மையாகவே எல்லாருமே பயப்படுவீங்க, பாருங்கள். தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கிற மீடியா கேமராமேன்ஸ் எல்லாருக்கும் என்னோட வெரி குட் ஈவினிங். நைஸ் மீட்டிங் யூ ஆல். இன்றைக்கி கிரானி படத்தோட இந்த ஒரு ஸ்பெஷல் ஷோ. சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே யூடியூப், டிவியை கூட வீட்டில் ஓப்பன் பண்ணுறோமான்னு தெரியல. அண்ட் வெப் சீரிஸ் அப்படி ஓட்டோம், ஓடிடி இப்படிலாம் போயிட்டோம். எனக்கு என்ன அப்படின்னா, நம்ம சைல்ட்ஹுட்டில் பார்த்த இந்த தேட்டர்ஸ் எல்லாம் இன்னும் 10 வருஷம் கழிச்சு இருக்குமா, இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகுமா, அதெல்லாம் ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அப்படி ஒரு டைமில் வந்து ஒரு நல்ல படத்தை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அண்ட் டைரக்டர் விஜய் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, விஜய் அண்ணான்னு தான் நான் கூப்பிடுவோம். ஃப்ரம் ஸ்மால் ஸ்க்ரீன் அவர் பிக் ஸ்க்ரீனில் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறாரு. இன்றைக்கி ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து வந்து நிறைய பேர் பிக் ஸ்க்ரீனில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் அவருக்கும் கிடைக்கணும். அதர் தேன் தட் இது ஒரு ஹாரர் படம். ஏன்னா என்னோட மூஞ்சி பார்த்தாலே கொஞ்சம் தெரியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹாரர் படத்துக்கு, ஒரு பயமான படத்துக்கு நான் போக மாட்டேன். ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இந்த படத்தை பார்க்கும்போது. அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். இது ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகணும். அண்ட் கிரானி 2 வரணும், கிரானி 3 வரணும், பார்ட் 4 and 5 வந்துகிட்டே இருக்கணும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் ஆல் ஆஃப் தெம். ஏன்னா அட்லாஸ்ட் நேயர்களாகி உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ. எல்லாருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். கிரானியோட ப்ரீமியர் ஸ்க்ரீனிங்கில் ஒரு ரொம்ப மினிமலிஸ்டிக்காக சொல்லணுன்னா, வடிவுக்கரசி அம்மாவை இந்த வடிவில் பார்ப்போன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஐ திங்க் வெரி தாட்ஃபுல் ஆஃப் த டைரக்டர். அவரை இந்த ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க விஷுவலைஸ் பண்ணி அந்த கிரானிக்கு ஒரு அழகான ஒரு லுக்கு கொடுத்து, இன்ஃபேக்ட் ஐ ஆஸ்ட் ஹிம் ப்ரோஸ்டெட்டிக்ஸில் ஏதாவது பண்ணியிருக்கா, பட் ஆக்சுவல் மேக்கப்லேயே தான் பண்ணியிருக்காங்க, விச் டுக் அ லாட் ஆஃப் டைம். ஸோ அந்த மேக்கப் டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி, படைப்பு முழுமையாகவே சின்ன வயசுலேருந்து பாட்டிமா கிட்டே தான் அம்புலிமாமா கதையெல்லாம் கேட்போம். இப்போ பாட்டிமாட்ட போகிறதுக்கே பயமாக இருக்கிற மாதிரி சில திகிலான மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருந்தது. பட் வெரி நீட்லி கிராஃப்டட். இயக்குனர் விஜயகுமாரன் சாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மியூசிக் இந்த மாதிரி ஒரு படைப்புகளை ரொம்ப ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கும்.
டாக்டர் செல்லையான் அவர் பேர் பார்த்தேன். த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு ஆர்ஆர் அண்ட் ஆல் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு ஹாரர் படத்தில் அட் த சேம் டைம் இதில் என்ன வயசு இருந்தாலும் அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் ஆஃப் திகில் ரொம்ப அழகாக நீட்லி பேக்கேஜ் பண்ணி ஒரு அழகான வடிவத்தில் இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் டு என்ஜாய் த ஃபில்ம் இன் த தியேட்டர்ஸ். மனமார்ந்த வாழ்த்துக்கள் டு தி என்டையர் டீம். நன்றி. கிராணி அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்தோம். இது வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, வடிவுக்கரசி அம்மா வந்து இப்படி ஒரு லுக்கு அண்டு மிரட்டியிருக்காங்க. நிஜமாகவே அவங்களுடைய நடிப்புலேயும் அந்த திரைக்கதையிலையும் பயங்கர மிரட்டலாக இருக்குது. விஜய் சார் ரொம்ப அருமையாக இதை, அதாவது ஒரு வீடு ஒரு பாட்டி அவங்க அடிக்கிற லூட்டி அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு ஹாரர் ஃபீலில் இருக்குது. சிங்கம் புலி சார் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. படத்தில் மியூசிக் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் ஒரு படம், இந்த கான்செப்ட் ரொம்ப புதுசாக இருக்குது. யூஸ்வலாக பேய்னா எப்படி வருவாங்க அந்த மாதிரிலாம், இது பேய் இல்லை, இது ஒரு வேறு ஒரு புது கான்செப்டில் ஒரு நல்ல ஒரு முயற்சி. இந்த என்டையர் டீமுக்கு ஒரு வாழ்த்துக்கள். குழந்தைகள் 2 பேர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த முகத்தை பார்க்கும்போதே அந்த ஃபீல் அப்படியே எடுத்து கொடுக்குது. இந்த என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் கிராணி படம் எல்லாருமே நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. படம் உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு. எதிர்பார்த்ததை விட நாங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தோம். டைரக்டர் விஜயகுமார் சார் கூப்பிடும்போது இவர் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஹாரராக எடுத்திருக்காரு அப்படிங்கும்போது நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு வந்தோம். அந்த எதிர்பார்ப்பை 200% ஃபுல்ஃபில் பண்ணி ரொம்ப அழகாக திகளோடு அந்த படம் முழுக்க உட்கார வச்சு அடுத்த பார்ட்டுக்கும் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒவ்வொரு சீன் பை சீனாக அந்த ஆர்வத்தை தூண்டியிருக்காரு. இயக்குனரை தெரியுன்றதுக்காக நாங்கள் சொல்கிறது உண்டு. அது மாதிரி சொல்லும் போது என்னென்னா, எல்லோரும் நல்லா இருக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படம் நல்லாலாம் கூப்பிட்டு வச்சு எங்களை திட்டுவாங்க. ஏன்டா யாருக்காக அது மாதிரி தைரியமாக 100% நீங்கள் தேட்டருக்கு நம்பி வரலாம். மிக முக்கியமாக ஒன்று என்னென்னா, இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கதையை படிச்சிங்கன்னா அது இப்படி இருக்கும், நம்மளாம் கற்பனை பண்ணுவோம். இவருக்கு கற்பனையில் பேய் ஒரு மாதிரி இருக்கும், என் கற்பனையில் பேய், அது மாதிரி ஒரு கற்பனை இருக்குல்ல, அதுக்காக பேய் படம் வச்சிடாதீங்க. அது மாதிரி ஒரு கற்பனை இருக்கும்ல, அந்த கற்பனையை பிக்சராக ஒருத்தர் பண்ணி காமிச்சா எப்படி இருக்கும், ஃபுல்ஃபில் ஆகும்ல. எனக்கும் திருப்தியாக இருக்கும். அப்படி எல்லாருக்கும் ஃபுல்ஃபில் ஆகிற அளவுக்கு ரொம்ப அருமையாக படம் பண்ணியிருக்காரு. இன்னொன்று வந்து அதில் பண்ணியிருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சிங்கப்புலி அண்ணன் வந்து சொல்லவே தேவையில்லை. அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதில் அவருடைய சில எஃபர்ட்லாம் போடுவார். அதெல்லாம் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. வடிவரசி அம்மா வந்து அவங்களுடைய நடிப்பை பற்றி பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கான்னு தெரியாது, அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்கிற பிரதர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். முக்கியமாக தேவையான சீன்ஸ் வச்சுருந்தாங்க. பிரம்மாண்டமாக எடுத்திருந்தாங்க. செலவு பிரம்மாண்டமாக இருக்கும் இல்லையோ, அந்த காட்சி அமைப்பெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ கேமராமேன், இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாருமே அவங்களுடைய ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் வந்து ஏன் பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவீங்க. இன்னொன்று, திரைப்படங்கள் இன்று இருக்கிற சூழ்நிலையில் ரிலீஸ் ஆகி தேட்டருக்கு ஆள் வரலன்றதுனால ப்ரொடியூசர்ஸ் காணாமல் போகிறாங்க. பல கற்பனைகள் தன்னுடைய எண்ணங்கள் வச்சுட்டு டைரக்டர் வராங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்பாயில் ஆகுது, ஆர்டிஸ்ட்டுங்க லைஃப் ஸ்பாயில் ஆகுது. இதெல்லாம் மீண்டும் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் எங்களை வாழ வைக்கிறீங்க. அதனால் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். கொடுத்த காசுக்கு 100% உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி பயம்ன்றதுனாலலாம் ஐயோ என்னவா இருக்கும், குழந்தையில கூட்டணும்னு ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். டெஃபினட்டாக தேட்டரில் வந்து பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காலகட்டத்தில் திரைப்படங்கள் வந்தால் நம்ம எல்லாம் மக்கள்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு சிலர் வந்து மசாலா ஐட்டம் இருக்கணும், அப்புறம் அந்த பாடல் ஏதாவது ஒரு குத்துப்பாட்டு அப்படிலாம் இருக்கும்ல, அப்படிலாம் இல்லாமையே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 நிமிஷமாக இது அது மாதிரி சம்திங் 2 மணி நேரத்துக்கு மேலே அதெல்லாம் இல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மக்கள் கண்டிப்பாக ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தியேட்டரில் வந்து பாருங்கள் இந்த கிராணி படத்துக்கு. 2வது பார்ட்டும் மிக விரைவில் எதிர்பார்ப்போம். ஓகே, இது 30ஆம் தேதின்னு நினைக்கிறேன். எஸ், படம் ரிலீஸ் ஆகும். தேட்டரில் வந்து பாருங்கள். ஒரு ஆளுக்கு 5 நிமிஷம், நாங்கள் 2 பேர் சேர்ந்து நின்றதுனால 10 நிமிஷம் நானே பேசிட்டேன். தப்பாக நினச்சிக்கோங்க. சந்தோஷம். டெஃபினட்டாக வந்து பாருங்கள். தேங்க்யூ. நம்ம வேற என்னமோ நினச்சிட்டு வந்திருப்போம். ஆனால் அந்த கிராணியை வந்துட்டு பாசிட்டிவாக நினச்சிட்டு வந்தோம். பட் ஆனால் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ நெகட்டிவாக கொண்டு வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டரை இவ்வளோ அழகாக போர்ட்ரேட் பண்ண முடியுமா, இவ்வளோ அழகாக ஒரு பேப்பர் எடுக்க முடியுமா, எல்லாரையும் பயப்படுத்த முடியுமா அப்படின்னா கிராணி நல்ல ஒரு படமாக இருக்குது. இப்போ உள்ள ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து வருது போகுது. படம் இந்த கிராணின்ற படம் கண்டிப்பாக பேசப்படும், பெரிய பெரிய லெவலுக்கு பேசப்படும். ஏன்னா வடிவுக்கரசி அம்மாவாகட்டும் சரி, நடித்த ஹீரோயின் அபர்ணா ஆகட்டும் சரி, எல்லாருமே ஓவராலாக ஒரு நல்ல ஒரு கருத்தை இந்த படத்தை வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த கிராணி இருக்கா இல்லையா,
செத்தாங்களா உசுரோட இருக்காங்களா அதுதான் அந்த படத்தோட பெரிய ஒரு பொலைட். பட் ஆனால் அவ்வளோ அழகாக சூப்பராக சொல்லியிருந்தாங்க. எனக்கு படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஹீரோவாகட்டும் சரி, ஆனந்தாவும் சரி அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. ஒரு ஜென்ரலான ஒரு கிராமத்து கதை, அந்த கிராமத்து கதையை கொண்டு வந்து இவ்வளோ அழகாக கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அது கஷ்டம் தான். ஆனால் ஆனால் அதை டீம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அந்த டீமுக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நல்ல நல்ல படங்கள் நல்ல நல்ல இடங்களுக்கு வந்து சேர மக்களை நீங்களும் மீடியா நீங்களும் தான் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கீங்க. மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் படம் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள் கண்டிப்பாக தியேட்டர்ஸில். கிரானி ஒரு பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும் கண்டிப்பாக. இந்த டீமுக்கு பெரிய பெரிய ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ தான் பார்த்துட்டு வரோம். கிரானி வந்து உண்மையாகவே ஒரு எப்படி சொல்கிறது, இது வரைக்குமே வந்து எவ்வளோ ஸ்டோரிஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஹாரர் ஸ்டோரி பார்த்துருக்கோம். ஸோ இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இது இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தது. ஆனால் பார்த்தா உண்மையாகவே என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் பண்ணிச்சு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இந்த கண்டென்ட் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்டு நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து பயப்பட வச்சுட்டாங்க. அண்ட் மெயினாக வந்து இதில் பண்ண வடிவகரசி மேம் வந்து படம் ஃபுல்லாகவே பேசவே இல்லை, ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு எல்லோரும் பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் அவங்களுடைய அந்த ஆட்டிடியூட்லாம் வந்துட்டு உண்மையாகவே ஒரு மிரட்டிட்டாங்க. உண்மையாக அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹோல் டீமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி ஹீரோ அனந்த் அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோயின் அபர்ணா அவங்களாம் வந்து ரொம்பவே சூப்பராக அவங்க கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அண்ட் அதை தாண்டி பண்ண அந்த 2 குட்டீஸ், ஸோ அவங்க பண்ண அந்த கேரக்டர் வந்து உண்மையாகவே அவங்களும் கம்ப்ளீட்லி பேசாமல் கண்டிப்பாக அது வந்து நாளைக்கு எல்லோரும் பேசுகிற மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 2 வாழ்த்துக்கள். அண்ட் ஆல் டுகெதர் நம்மளுடைய டைரக்டர் சார் வந்து உண்மையாக மெனக்கெட்டிருக்காரு. ஏன்னா ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இது வந்து ஒரு 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 ஃப்ளாஷ்பேக்லாம் நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ரொம்ப சஸ்பென்ஸாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ விஜயகுமாரன் சார் அவர்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஹோல் டீமே எல்லாருமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோல் டீமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இது நாளைக்கு பெருசாக பேசப்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. கிரானி நான் தான் உங்கள் உள்ளு சபா பழனியப்பன். எங்கே இருக்கிறேன்னா கிரானி படம், அதாவது வடிவுக்கரசி அம்மா கிட்டத்தட்ட சிவப்புரோஜாக்கள் படத்தில் அறிமுகமாகி கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம் அவங்க சினிமாவுக்கு வந்து 45 வருஷம் ஆண்டு விழாவே கொண்டாடிட்டாங்க. ஆனால் 45 வருஷத்தில் இப்படி ஒரு லீடு கேரக்டர் இந்த படத்தில் அவங்களுக்கு டைலாகே கிடையாது. ஒரே ஒரு டைலாக் தான். என்ன டைலாக்னா, படம் ஓப்பனிங்கில் சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், ட்ரிங்கிங் இஸ், அந்த இது மட்டும்தான் பேசியிருக்காங்க. சூப்பராக. அதாவது விஜயகுமார் வந்து அந்த டைரக்டர் வந்து ஏற்கனவே முதல்ல காமெடி படம் அந்த மாதிரி படங்கள் எடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த படம் வந்து தியேட்டரில் அதிரும். ஏன்னா அவ்வளோ படம் அந்த ஒவ்வொரு காட்சியும் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே எடுக்கிற சீனாகட்டும், அதில் நடித்த நடிகர்களாகட்டும், பேக்ரவுண்டு பிஜிஎம் ஆகட்டும் அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வந்து பேசப்படும், கண்டிப்பாக ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது. அட்டகாசமான படம். யூடியூப் நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லோரும் இந்த படத்தை கொண்டு சேருங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நண்பர்கள் படம் பார்க்குறவங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா தயவுசெய்து உங்களோட சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா பேஜில் போடுங்க. கண்டிப்பாக கிரானி வந்து கொடுத்த காசுக்கு வஞ்சனை இல்லாத ஒரு அற்புதமான படம். டோன்ட் மிஸ் இட் கிரானி. ஓகே, டாடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓபன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.